கூகுள் AdSenseனா என்ன அப்படின்னு சொல்கிறத அண்டர் 1 மினிட்ல சொல்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுள் AdSense அப்படின்னு சொல்கிறது தான் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் இடையில வருது இல்லையா? ஸோ அதன் மூலமாக யூடியூபர்ஸுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேச போகிறது கிடையாது. வெப்சைட்டில் எப்படி கூகுள் AdSense பேமெண்ட் பண்ணுறாங்க, பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல பேச போகிறேன். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ என்னுடைய கம்பெனிக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு $100 நான் கொடுத்து இந்த ஆடியன்ஸுக்கு நீ இதை டார்கெட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, அந்த ஆடியன்ஸ் எல்லாம் எந்த வெப்சைட்டில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ அந்த வெப்சைட்ல இந்த அட்டை வந்து பிளேஸ் பண்ணும். அதை பார்க்கறது மூலமா இல்ல அதை கிளிக் பண்ணுவதன் மூலமா அந்த கிரியேட்டருக்கும் பேமெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி அதுவும் ஒரு பேமெண்ட் எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுமே, நான் $100 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கிரியேட்டருக்கு, அதாவது அந்த வெப்சைட்டுடைய ஓனருக்கு 68% கொடுக்கும். அதாவது $68 வந்து கொடுக்கும். அதுக்காக $32 எடுத்துக்கும். ஸோ இப்படித்தான் இதன் மூலமா தான் அந்த வெப்சைட்ல இருந்து ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது. இதுதான் பேசிக்கான கூகுள் AdSense உடைய கான்செப்ட். ஸோ இதை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்தால் நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம். அதில் ட்ராஃபிக் மட்டும் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணி நீங்கள் கூகுள் AdSenseல ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, கமெண்ட்ல வந்து கூகுள் AdSenseன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. மோர் இன்ஃபர்மேஷனை நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். அப்படி இல்லாட்டி பயோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.